மக்களே நம்ம சாக்கரையில் யூடியூப் சேனலில் டெக்னாலஜிஸ்க்காக ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட பேர் டெக்கி டாக்ஸ். வெல்கம் யூ ஆல் டு டெக்கி டாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மொபைல் வாங்க போகிறோம் அப்படின்னாலே நிறைய ரிசர்ச் பண்ணணும் இல்லையா? உங்களுக்கான ரிசர்ச்சை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக. இந்த ரிசர்ச்சை என்னென்ன விஷயங்களை பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மொபைலோட ப்ராசஸர், மொபைலோட ஸ்க்ரீனு, மொபைலில் இருக்க இன்டர்னல் மெமரி, ரேமு, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் என்னென்ன தேவை, மொபைலில் உள்ள கேமரா, இதெல்லாம் வச்சு இதில் எந்த மொபைல் வந்து இந்த வேரியண்ட்டில் சூப்பராக இருக்குது அதையும் நாங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்காக சொல்லியிருக்கோம். மொபைலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய மொபைல்ஸ் லான்ச் ஆகிருக்கு. இன்னைக்கு டேட்டில் Xiaomi 14 லான்ச் பண்ணியிருக்காங்க, சிவி அப்படிங்கிற மாடலோட. Xiaomi பொறுத்த வரைக்கும் 13, 14, 12, 11 எல்லாம் லான்ச் பண்ணாங்க. அதெல்லாம் நம்பர் மட்டும் தான் லான்ச் பண்ணுவாங்க, இல்லைனா ப்ரோனா ப்ரொஃபஷனல் எடிஷன் லான்ச் பண்ணுவாங்க. இதுன்னு புதுசாக சிவி அப்படின்னா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, சினிமோட்டிக் விஷன் அப்படிங்கிற சொல்கிறாங்க. சினிமோட்டிக் விஷன்னா இதே கேள்வி எனக்கும் இருந்ததுங்க. அப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. சினிமோட்டிக் விஷன்னா வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நிறைய நம்ம மக்கள் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? நிறைய பேர் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு வரப்பிரசாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மொபைல் தான் இந்த சிவி அப்படிங்கிற மாடல். ஏன் இது வரப்பிரசாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடலில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க, அதுவும் ப்ரொஃபஷ்னல் லென்ஸோட. இந்த ப்ரொஃபஷ்னல் லென்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா 50 மெகாபிக்சல், 50 மெகாபிக்சல் அண்ட் 12 மெகாபிக்சலோட இருக்குது. இது மூலம் நம்ம யூஸ் பண்ணி எடுக்கும் போது ஒரு வீடியோ எடுத்தோன்னா அது ஒரு மூவி மாதிரியே எடுக்க முடியும், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து Xiaomi சொல்கிறாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். இது இவ்வளோ ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. பட் இது எப்படி ரன் ஆகும், எப்படி இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு 3 GHz ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 3 GHz 3.1 ட்ரில்லியன் பெர் செகண்டுக்கு ரிக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ணும். அந்தளவுக்கு ஒரு ஸ்பீடு ப்ராசஸர் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு Xiaomi சொல்லியிருக்காங்க. இதில் பேக் எண்டோட பிரைமரி கேமரா சொல்லியாச்சு. அப்போ ஃப்ரண்ட் எண்டோட கேமரா சொல்லணும்ல. அந்த ஃப்ரண்டோட கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகாபிக்சல் 32 மெகாபிக்சல்னு 2 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லென்ஸில் வைட் ஆங்கிளில் நம்ம வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அதுவும் 150+ டிஃப்ரெண்ட் வைட் ஆங்கிள்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு Xiaomi சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேமரா, இந்த லென்ஸு இதெல்லாமே சொல்லியாச்சு. அப்போ உள்ளே இருக்கிற ப்ராசஸர் பற்றியும் நம்ம பேசியாச்சு. ப்ளஸ் இந்த ப்ராசஸர் மட்டும் போதுமா ஒரு ஃபோனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ ரேமும் வேணும்ல. இப்போ ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் 12 GB ரேமு ப்ளஸ் வந்து இன்டர்னல் மெமரியாக 512 GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் எடுக்கிற எல்லா வீடியோவும் அதிலே வச்சு எடிட் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து Xiaomi சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக ஆகிடுமா ஃபோனு அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. 5.66 இன்ச்சஸ் மட்டும்தான் இந்த ஃபோனு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட தின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7.5 mm மட்டும்தான் இந்த தின்னு. ரொம்ப ஸ்லீக் மொபைல் இந்த மொபைலு. இந்த மொபைலில் அது மட்டும் இல்லாமல், இப்போ சப்போஸ் இவ்வளோ ஃபெசிலிட்டியோட இந்த ஃபோன் இருக்குது, தவிர நம்ம வந்து கீழே போட்டோம் தெரியாமல், இல்லை குழந்தைங்க எடுத்து விளாண்டுருது அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், Gorilla Victus 2 அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் மூலம் என்ன ஆகும்னா, சப்போஸ் ஃபோன் தவறி மேலேருந்து கீழே விழுந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில், இல்லை ஒரு சிமெண்ட் தரையில், காங்கிரீட் தரையில் சப்போஸோட ஃபோனோட ஸ்க்ரீன் உரசிட்டாலும் சரி, பெரிய டேமேஜ் கொடுக்காது அப்படிங்கிறத வந்து நம்மளோட Xiaomi சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ பேட்டரி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் 4700 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது எத்தனை தடவை சார்ஜ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா 1600 டைம்ஸ், விச் இஸ் அரௌண்ட் 4 years. 4 வருஷம் வரைக்கும் இந்த பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படிங்கிறத வந்து Xiaomi சொல்கிறாங்க. Xiaomiயை பொறுத்த வரைக்கும் சில பேர் நம்மக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணது எர்லியர் டைமில் Xiaomiயில் சிக்னல் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சிக்னல் பிரச்சனையை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு சிப் கொடுத்துருக்காங்க. இந்த சிப்பை யூஸ் பண்ணதுனால 37% வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் பூஸ்ட் பண்ணி கொடுக்குது Xiaomiயோட ஃபோன்ஸு இந்த பர்டிகுலர் மாடல்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரப்பிரசாதம். ஏன்னா அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு ஃபோனு. அப்போ கேமர்ஸ் இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஃபோன் ஹீட் ஆகும் இல்லையா? அதை தவிர்க்கிறதுக்காக ஐஸ் கூல் லூப் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபோன் எப்பயுமே வந்து கூலாகவே இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கொடுத்துருக்க இந்த ஃபீச்சரோட இந்த ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க, 179 கிராம் தான். இதை தாண்டி பெருசாக என்ன கொடுக்க முடியும்? இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்க்ரீன் சைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச்சஸ் கொடுக்குறாங்க, விச் இஸ் அ வெரி பிக் ஸ்க்ரீன். ரொம்ப நிறைய வீடியோக்களை நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கள் பார்க்கும்போது ஐ இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதுக்காக ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. நம்ம அவுட்டோரில் வீடியோ எடுத்துட்டோம் அப்படின்னா அதை அந்த இடத்துல கேட்கறதுக்கு ஹெட்செட்டை தேடணும், போன வரணும் நார்மல் ஃபோனில். பட் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபோனோட மேலே ஒரு ஸ்பீக்கரு, ஃபோனோட கீழே ஒரு ஸ்பீக்கரு. அப்போ டியூவல் ஸ்பீக்கர் இருக்கிறனால சவுண்ட் நல்லா கிளாரிட்டியாக கேட்கும். அப்போ வீடியோ அப்பப்போ எடுத்து நம்ம பார்த்துக்க முடியும். இந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா,
ஃப்ரண்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொரிடா கிளாஸ் சொல்லியாச்சு. பேக்கில் வந்து வேகன் லெதர் யூஸ் பண்ணுறாங்களாமா. நம்ம நார்மல் லெதர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உயிரினத்துலேருந்து அந்த தோலை உரிச்சு அதை யூஸ் பண்ணதாக இருக்கும். ஆனால் வேகன் லெதரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேகன் லெதர் அப்படிங்கிறத வந்து இட்ஸ் அ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒரு பிளாஸ்டிக்கும் ஃபேப்ரிக்கும் மிக்ஸ் பண்ணி உருவாக்குறது தான் வேகன் லெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேகன் லெதர் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னில் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்கின் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேறு மொபைல் பார்த்தோன்னா விவோ V30 Pro 5G இந்த மொபைல் இருக்குது. இந்த மொபைலோட ஸ்பெக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து க்ளோஸ் டு சிமிலர், அதே மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. இதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது, இப்போது இது ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் நம்ம பார்த்தோம். அந்த கம்பேரிசன் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சாட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்காக. அந்த சாட்டை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து Xiaomi 14 CVயும் நம்ம விவோ V30 Pro 5Gயும் கம்பேர் பண்ணோம். இப்போ இந்த கம்பேரிசனில் என்னென்னா நமக்கு வந்து பெட்டராக தெரியுது அப்படின்னா, நம்ம விவோ V30 Pro பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் வந்து டிஸ்பிளே பெருசாக இருக்குது, அதோட பேட்ரி வந்து நல்ல பெரிய கெப்பாசிட்டியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அதோட கேமரா வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ இது மூணுமே வந்து இந்த பக்கம் ப்ளஸ்ஸு. இதே வந்து நம்ம வந்து Xiaomi 14 CVயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த ப்ராசஸர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ராசஸர் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து Xiaomi பக்கம் போகணும். இல்லை நமக்கு வந்து மற்ற எல்லா பெனிஃபிட்டும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா விவோ V30 Pro பக்கம் போகலாம். அண்ட் விவோ V30 Pro பார்த்தீங்கன்னா ரேட்டு வைஸ்லேயுமே வந்து 1000 ரூபா கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன தராங்க அப்படின்னா யூஸ்வலாக தரதாங்க. நமக்கு வந்து ஃபோன் வந்துடும், அதில் உங்களுக்கு ஃபோனோட சார்ஜர் வந்துடும், USB கேபிள் வந்துடும், அந்த பின் வந்துடும், அப்புறம் யூசர் மேனுவல் வரும், வாரண்டி கார்டு வரும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயுமே காமனாக தான் இருக்குது. இந்த மொபைல் வாங்கும் போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலை நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ICICI ஆர் HDFC பேங்கோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா 3000 ஃப்ளாட் உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பழைய மொபைல்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து அதில் ஒரு 3000 வாங்கிக்க முடியும். அது இல்லாமல் இந்த மொபைலை Xiaomiயோட சைட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 3000 வாட் உள்ள Xiaomiயோட வாட்ச் ஒன்று வந்து ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த Xiaomi இந்த ஃபோனில் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுபடி என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்சனலாக கேட்டோம் அப்படின்னா விவோ V30 Pro வந்து இந்த ரேஞ்சில் ஈவன் தோ இது பழசு முன்னாடியே லான்ச் பண்ணியிருந்தா கூட இது எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது கம்பேரிட்டிவ் இது பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும். உண்மையிலே Xiaomi 14 Civic வந்து பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை விவோ V30 Pro 5G வந்து பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சரக்கு ரயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.